ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே கோபி வந்து ராதிகா கிட்ட ரொம்பவே கெஞ்சி பார்க்குறாங்க. இங்கே பார் ராதிகா, இதுக்கப்புறம் நம்ம புது ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். தயவு செஞ்சு இது வரைக்கும் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன். என் கூடவே இரு ராதிகா, என்னை விட்டுட்டு போகாத ப்ளீஸ். உன்னையும் மையுவையும் பார்க்காம என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் கோபி, நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய பதில் ஒன்று தான். நான் கண்டிப்பாக இந்த வீட்டை காலி பண்ண தான் போகிறேன். ஏன்னா எனக்குன்னு இந்த வீட்டில் எதுவும் இல்லை. திரும்ப நான் சொல்கிறதுக்கும் விருப்பப்படலை. இல்லைங்க, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ளீஸ் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கெஞ்சி பார்க்குறாங்க. சரி ராதிகா, எந்த இடத்துல வீடுக்கு வாடகைக்கு போக போகிற அதாச்சும் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய ஆஃபீஸ் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, மையோக்கும் அது பக்கம் தானே, ஸ்கூல் பக்கம் தான் இருக்கும். சரி ராதிகா, எனக்கு அட்ரஸ் சொல் ராதிகா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னை பார்க்க அடிக்கடிக்கு உங்கள் வீட்டுக்கு வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக வரலாங்க, ஆனால் நீங்கள் வருவீங்களான்றது தான் எனக்கு டவுட்டு. எனக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார் ராதிகா, இப்போ வரைக்குமே நீ என்னை புரிஞ்சிக்கல இல்லை. சரி விடு ராதிகா, நான் இதுக்கப்புறம் கேட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி ராதிகா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து ரொம்பவே சோகத்தோட இங்கே நம்ம பாக்கியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே ராதிகாவோ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பாக்கியாவுக்கு வந்து என்ன இவர் இப்படி வராரு, ராதிகாவை பேசி சமாதானம் செஞ்சாரா இல்லையானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, அப்பா என் பையன் கோபி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா, ஏன் கோபி ஒரு மாதிரியாக இருக்குது, உனக்கு உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா, வா கோபி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்கே நம்ம கோபி எதுவுமே பேசாமல் ரொம்பவே சைலண்ட்டாக ரொம்பவே ஃபீல் பண்ணி முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, கோபி என்னாச்சு, அதுதான் நினச்சேன் அப்போவே, நீ அங்கே போகாத கோபி, அவள் ஏதாச்சும் பேசியிருப்பா, ஏதாச்சும் சண்டை போட்டிருப்பா, அடித்தாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கோபி இருந்துட்டு, அவள் எதுவுமே பேசலாமா, அந்த மாதிரியெல்லாம் என்ன தப்பாகவும் எதுவும் பேசலான்னா, அவள் பேசின ஒவ்வொரு பேச்சுமே ரொம்பவே அர்த்தமுள்ளதாக இருந்தது. அவள் பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி சொல்கிறாங்க. நம்ம கோபி ரொம்பவே கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. ராதிகா போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே விட்டுட்டு வந்துடுவீங்களா, அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் அப்படியே சொல்லுவாங்க, நீங்கள் தானே அவங்க கூடவே ஆறுதலாக இருந்து அவங்கள சமாதானப்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோபி பயங்கரமாக யோசிக்கிறாங்க, சைலண்ட்டாகவே இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, பாக்கியா இவ்வளோ தூரம் நீ பேசி பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறமாச்சு வாயை மூடிக்கிட்டு இரு, எதுக்காக இப்படி பண்ணுற, நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவை திட்டுறாங்க. இருந்தாலுமே இங்கே ஈஸ்வரி பேசுகிறது எதுவுமே காதில் வாங்கிக்காம நம்ம கோபி கிட்ட அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு கோபி, பாக்கியா சொல்கிறதெல்லாம் நீ கேட்கவே கேட்காத, அவள் உன்னை குழப்பி விடுறாப்பா, நீ பேசாமல் போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி வந்து அனுப்புகிறாங்க. கோபியும் எந்திரிச்சு ரூமுக்கு போக பார்க்குறாங்க. இங்கே நம்ம பாக்கியா இருந்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு, பாக்கியா கொஞ்சம் தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு தான் இரு, இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் கொட்டியை குழப்பணும்னு நினச்சேன், நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி கத்துறாங்க. பாக்கியா திரும்பவும் கோபிக்கிட்டே, இங்கே பாருங்கள், உங்கள் பையன் செல்லியனோ இல்லை எலியிலோ ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சால் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா, அதை கூட விட்டுருங்க. இனியாவுக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறவர் இந்த மாதிரி இனியாவை தன்னந்தனியாக தவிக்க விட்டுட்டு போனால் நீங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டா இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி மண்டைக்கு உரைக்கிற மாதிரி நல்லா புரிய வைக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க, இவ பேசி ராதிகா கிட்டது அனுப்பிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இங்கே நம்ம கோபிக்கு நல்லா யோசிக்கிறாரு, பாக்கியா சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கிட்டே, அம்மா நான் போய் ராதிகாவை பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் அவள் கிளம்பி போயிட்டாளே, அவளை விட்டுடுறா, அவள் போனவளாகவே இருக்கட்டும், அவள் இருந்தானா கண்டிப்பாக நம்ம யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது, முக்கியமாக நீ நல்லாவே இருக்க முடியாது, வேண்டாம் கோபி அவளை பார்க்க போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இனியாவுமே, டேடி வேண்டாம் டேடி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ராதிகா அட்ரஸ் கொடுத்துருக்கா, நான் அங்கேயே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா கிட்ட,
பயங்கரமாக சண்டை போடுறாங்க. பாக்கியா, இவன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி, எதுக்காக இப்படியெல்லாம் பேசி இப்போ திரும்பவும் அவனை ராதிகா கிட்டவே அனுப்பி விட்டுட்டேன், உன்னை நான் என்னதான் சொல்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, நான் அதுக்கப்புறம் மனுஷாவே இருக்க மாட்டேன், என் பையனோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்த அடிக்கடிக்கு நீங்கள் உயிர் உயிர்ன்றங்க, நான் ராதிகா மனுஷனா இல்லை பேயா? அவங்களும் மனுஷன்தான், அவங்க ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாக்கியா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா இல்லையா? உன்னுடைய புருஷனை வேற ஒரு பொண்ணை தேடி போக சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி கேட்க, இங்கே பாக்கியாவோ எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் கரெக்டாக தான் அத்தை பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் இதில் அவமானப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், ராதிகா நல்லவங்க, அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணலை, அதனால தான் நான் இந்த ஒரு முடிவே எடுத்தேன், உங்கள் பையன் பண்ணுறது தான் அவமானமாக இருந்தது, இப்போ அவர் திருந்திட்டார்னா அதுக்காக எனக்கு பண்ண கொடுமை எல்லாமே நான் மறந்துடுவேன்னு நினச்சிங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காத அத்தை, அவன் ராதிகா கூட இருக்கிறது மட்டும்தான் நல்லது அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியா பேச, இங்கே ஈஸ்வரியோ இங்கே பார் கோபி இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, என் மகனை என்கிட்டருந்து பிரித்தேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பேசுகிறாங்க. பாக்கியா இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணிக்கோங்க, எனக்கு கவலையே இல்லை, இப்போ மயுவை வந்து தன்னந்தனியாக, அதாவது அவளுக்கு அப்பா இல்லாமல் போயிடக்கூடாது, நான் என் பசங்களுக்கு அப்பாவா அம்மாவா இருந்து நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன், இத்தனை நாளை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சு எனக்கு இதுக்கப்புறம் பார்த்துக்க தெரியாதா என்ன, கண்டிப்பாக பார்த்துக்குவேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இனியா இருந்துட்டு இங்கே பாருமா, நீ ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்க, உன்னை விட எனக்கு டேடியை தான் பிடிக்கும், எனக்கு டேடி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. என்ன இனியா சொன்ன, நம்ம எல்லாரையும் நடுத்தெருவில் ஒரு நாள் விட்டுட்டு போனாரே உன் டேடி, அப்போ தெரியலையா உன் டேடி தான் வேணும்னு சொல்லிட்டு, என் டேடியே வேணான்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னேன், இப்போ என் டேடி கூட தான் இருப்பேன், உன்னை விட டேடி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற, என்ன இனியா நடந்து எல்லாத்தையுமே மறந்துட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அது டேடி கூட இருக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குமா, மயுவை மட்டும் அவளோட ஆசையை மட்டும் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க, எனக்கும் ஆசை இருக்காதா டேடி கூட இருக்கணும்ன்ட்டு, மயுக்குன்னா அப்பாண்ணே உண்மையான டேடியே என்ன, எனக்கு மட்டும்தானே உண்மையான டேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா பேசுகிறாங்க. இங்கே பாரு இனியா, உனக்கு எதுவும் தெரியாது, நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தால் உனக்கு நல்லது, இல்லைன்னா உன் கண்ணம் பழுக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா சொன்னதுமே இங்கே இனியா சைலண்ட் ஆயிடுறாங்க. இங்கே இனியா ஈஸ்வரி கிட்ட, பாட்டி டேடி வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்னடி தெரியும், அதான் உன் அம்மா பற்ற வச்சால அவளை போய் கேளு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம இனியாவும் பாக்கியா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா எதுக்காக இப்படி பண்ணுற, நீ டேடியை கஷ்டப்படுறது தான் நினச்சி எங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், காலேஜுக்கு லீவ் போட்டு 2 நாள் ஊரை சுற்றுறதுக்கு போனல, அந்த 2 நாள் பாடத்தெல்லாம் யார் படிக்கிறது, நீ தானே படிக்கணும், போய் படிப்போ அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. எதுக்கு பாக்கியா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கே பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. வேற என்ன அத்தை பண்ண முடியும், எனக்கும் அவருக்கும் எப்போவோ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குன்னா நம்ம போகிறோம்னா, நான் போகிறேன்னா, அதே மாதிரி எதுக்காக நம்ம வீட்டுக்கு அவர் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இறக்கமெல்லாம் காட்டியாச்சு, எந்த அளவுக்கு காட்டணுமோ அந்த அளவுக்கு நான் காட்டிட்டேன், இதுக்கப்புறம் காட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாக்கியா, நீ நல்லா எங்களை நேரம் பார்த்து பழி வாங்குற அப்படின்னு சொல்கிறாங்க. பழி வாங்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, அப்படியே நான் பழி வாங்கணும்னு நினச்சினா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு கொடுத்துட்டு எங்கள் பாக்கியா கெத்தாக கிளம்பிடுறாங்க. இது ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு சைடு நம்ம மயுவும் ராதிகாவும் ஒரு இடத்துல ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கமலா இருந்துட்டு, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா நைட்டுக்கா நம்ம இந்த அட்டைப்பெட்டி மேலே தான் தூங்கணும், டீ வந்துருச்சு, டீ குடிச்சிட்டு நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாதான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கமலா டீ எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. இங்கே நம்ம ராதிகா இருந்துட்டு, என்ன மயு எந்திரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மயு இருந்துட்டு, மம்மி டேடி வரமாட்டாரா, டேடியே நீங்கள் ஒரு டைம் கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே நம்ம கூப்பிட்டு தான் நம்ம கூட இருக்கணும் அப்படின்றது இல்லை, அவருக்காக வரணும்னு தோணுச்சுன்னா வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மம்மி, இதுக்கப்புறம் டேடி இங்கே வரமாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலடா, அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னே என்னால் தெரிஞ்சுக்க முடியல, சரி வருவாரா மாட்டாரா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு மயு, இந்த வீட்டில் இனி நீ நான் பாட்டி மட்டும்தான், சரியா, ஒரு ஆள் கம்மியாகிறாங்களே, அவங்க இல்லாதனால
சந்தோஷம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்காத. அதை விட இனி நம்ம பல மடங்கு சந்தோஷமாக நான் உன்னை வச்சுப்பேன். உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கொண்டா மயூ, சரியா? உன் டேடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி உன்னை நான் ஏமாற்ற விரும்பலை. அவர் வரமாட்டாருன்னு சொல்லி நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் மயூ கிட்ட சொல்கிறாங்க. மயூவுமே ரொம்பவே ஃபீலிங்காக ரொம்பவே முகம் வாடி போய் இருக்கு அவங்களுக்குமே. அதுக்கப்புறம் காலிங் பெல் அடிக்குது. கமலா இருந்துட்டு நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே, யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே கோபி நிற்கிறத பார்த்துட்டு கமலா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இங்கே ராதிகா மயூவுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம மயூ உடனே நம்ம கோபியை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. டேடி நீங்கள் வரவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் டேடி. உங்களை பார்க்காம பேசாமல் எங்களால் இருக்கவே முடியல. என் பர்த்டே கூட நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? உங்கள் கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் வீட்டான கூட வந்து வெளியே நின்று பார்த்தேன். ஆனால் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்துட்டேன் டேடி. எதுக்காக டேடி நீங்கள் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயூ வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. மயூ சாரிடா மயூ, உன்னவே நான் அழ வச்சிட்டேன்ல, என்னை மன்னிச்சுட்டா செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டேடி நீங்கள் வரவே மாட்டீங்கன்னு நினச்சேன். இப்போ கூட அம்மா கிட்ட உங்களை பற்றி கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உடனே நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ கூட சாமி கிட்ட கூட நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் டேடி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் உங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்ட்டு மம்மி சொன்னாங்க. அதை கேட்டு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுன்னு தெரியுமா டேடி? நீங்கள் உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்டலாம் வேண்டிக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயூ சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா செல்லம், உன்னை விட்டுட்டு இனி நான் எங்கேயும் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி சொல்கிறாங்க. இங்கே கமலா இருந்துட்டு கோபிக்கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாச்சு ராதிகா சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் அப்போ கூட அந்த கஷ்டம் அவளை இப்போ வரைக்கும் துரத்திக்கிட்டே தான் இருக்குது. ஏன் மாப்பிள்ள, மயுவை கூட நீங்கள் நினச்சி பார்க்காம போயிட்டீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேணால் உங்கள் பசங்களாக இருக்கலாம். ஆனால் மயுவை நீங்கள் கொஞ்சமாவது நினச்சி பார்த்துருக்கணும்ல, அவள் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தை, எனக்கு நிறைய குழப்பமாகவே இருக்குது. குழப்பத்துலலாம் நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க மயு, மன்னிச்சிரு மயு. ராதிகா கிட்டே சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி கால் பண்ணி இங்கே பாரு கோபி, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ராதிகா வீட்டில் தான்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவளுக்காக முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்திடாத. உன் அப்பா போனதுக்கப்புறம் ஒரு வாரமாக இப்போ தான் நீ வந்ததுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமாக இருந்தேன். நான் மட்டும் இல்லை, இனியாவும் சரி செல்லியனும் சரி அவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கரெக்டாக முடிவெடு. அப்படி தான் நீ அங்கேயே இருப்ப அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தனா அந்த நிமிஷமே என்னை மறந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கோபி வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இப்படி ஈஸ்வரி பேசுகிறத நினச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் சரி இதுக்கு எல்லாமே ஒரே சொல்யூஷன், எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு ஒன்றாவே நம்ம சமாளிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி இங்கே ராதிகா கிட்டேயும் பேசுகிறாங்க. ராதிகா, நீங்கள் அங்கே இங்கேன்னு அவங்க அங்கேன்னு நடுவில் நான் அங்கே இங்கேன்னு அலைஞ்சின்னு எதுக்கு? நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருப்போம். நான் சொல்கிறதுக்கு நீ சம்மதிக்கணும். நம்ம எல்லாருமே பாக்கிய வீட்டிலே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராதிகாவும் யோசித்து பார்த்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோபி ராதிகாவையும் மயுவையும் கூட்டிகிட்டு போயிட்டு பாக்கியா வீட்டில் நிற்கிறாங்க. இவங்களை பார்த்ததுமே எங்கள் ஈஸ்வரி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. எதுக்காகடா இவளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன்? இவளை கூட்டிகிட்டு வந்தால் இந்த வீட்டில் யாராச்சும் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அம்மா நீங்கள் 2 பேருமே எனக்கு வேணுமா? தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் இவளை எதுவுமே சொல்லக்கூடாது ப்ளீஸ்மா, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நான் என்னடா சம்மதிக்க வேண்டியது இருக்குது? இதுனா ஏன் வீடா? பாக்கியா கிட்டே கேட்கணும், பாக்கியா சம்மதிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா நான் பாக்கியா கூட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி சொல்கிறாங்க. பாக்கியாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. ப்ளீஸ் பாக்கியா, கொஞ்ச நாள் என் உடம்பு சரியாகிற வரைக்கும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு முடிவெடுத்து நான் அம்மாவையும் இல்லை எல்லாருமே ஒன்றா இருந்தால் சந்தோஷமாக இருந்தால் ஒன்றா இருப்போம். அப்படி உங்களுக்கு செட் ஆகலைன்னா ஏதோ ஒரு முடிவு எடுப்போம். இப்போதைக்கு என் உடம்பு சரியாகிற வரைக்கும் ராதிகாவும் மையவும் இந்த வீட்டிலே இருக்கட்டும், அதுக்கு நீ சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா கிட்டே கெஞ்சுறாங்க. பாக்கியாவும் வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாக்கியாவுக்கும் நம்ம ராதிகாவுக்கும் தான் சண்டையே வரப்போகுது. ஏன்னா நம்ம கோபிக்கு கொஞ்ச நாளாகவே பாக்கியா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு ரீசெண்டாகவே. அதனால் எப்போயுமே பாக்கியாவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பாக்கியா கூடவே பேசுவாங்க. அடிக்கடிக்கு நம்ம பாக்கியா வந்து அவாய்ட் பண்ணாலுமே இங்கே நம்ம கோபி வந்து பாக்கியா கிட்டே போய் பேசுவாங்க. அவங்களுக்கு டீ வச்சுட்டு போய் கொடுக்குறது, ஒரு சில விஷயத்தெல்லாம் லவ் பண்ணுற மாதிரியே இங்கே பாக்கியா கிட்டே நடந்துக்குவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு
இருந்த நம்ம ராதிகாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இதனால் கோபிக்கும் நம்ம ராதிகாவுக்கும் பயங்கரமாக சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாக்கியாவுக்கு என்னமோ கோபி கூடலாம் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசையே சுத்தமாக இல்லவே இல்லை. ஆனால் இதனால் பிரச்சனை வரப்போகுது. இங்கே நம்ம ராதிகாவுக்கும் பாக்கியாவுக்கும் சண்டை தான் வரும். அதுக்கப்புறம் எப்படியும் நம்ம பாக்கியா இருந்துட்டு இந்த வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது கண்டிப்பாக அது சரிப்பட்டு வராது, நீங்கள் உங்கள் வழியை பார்த்துக்கிட்டு போயினே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபிக்கிட்ட சொல்ல போகிறாங்க. லாஸ்ட்டாக எப்படி போய் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோபி ராதிகா வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு பாக்கியா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா காலில் விழ தான் போகிறாங்க. ஆனால் பாக்கியா நம்ம கோபியை சத்தியமாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ராதிகா நம்ம ஈஸ்வரியை வேலை வாங்கணும், ஈஸ்வரிக்கு சரியான மருமகளாக இங்கே ராதிகா நிறைய கொடுமையை பண்ணணும். அதாவது நம்ம பாக்கியா எதுவுமே நம்ம ஈஸ்வரி எதிர்த்து பேசாமல் ரொம்பவே சைலண்ட்டாக அவங்க என்ன திட்டினாலுமே வாங்கிட்டு போகிறவங்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ராதிகா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும், ஈஸ்வரியை வெளுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.